தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை சிந்தனையில காத்துக்கொள்கிறவன், தன் இருதயத்தை காத்துக்கொள்ளுகிறவன் அதிக பாக்கியவான்கள் என்று வசனம் சொல்கிறது. ஏனென்றால் எந்த விதமான பொய்களும் அவர்களை டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. எப்படிப்பட்ட விதத்தில் அந்த டெம்டேஷன் விழுந்தாலும் அவர்கள் வசனம் என்ற அந்த பட்டயத்தை கொண்டு அந்த பொய்களை உடைத்து சத்தியத்தை அறிக்கையிட்டு அந்த இருள் சூழ் அந்த சூழ்நிலையை இயேசுவின் ஒளியை கொண்டு அந்த இடத்துல ஜெயம் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. விடுதலைக்காக எங்கெங்கோ தேடி ஓடிக்கொண்டிருக்கிற நமக்குள் வாசமாயிருக்கிற இயேசுவின் ஆவியை நம்ம பார்த்தோமானால் நமக்கான விடுதலை அங்கே தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு எப்பக்கத்தில் நம்ம இருக்கப்பட்டாலும் கர்த்தருடைய கரம் நம்மோடு இருப்பதனால எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தில் உடைத்து இந்த இடத்துல சுதந்திரவாளியாக நாம் மாற ஆரம்பிச்சிருவோம். இனி நம்ம ஆசீர்வாதத்தை தேடி போகாமல் நாமே அநேகருக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். ஏனென்றால் அவருடைய வார்த்தை ஜீவனும் பலனுடையது. அந்த வார்த்தை நம்ம கேட்டு அதை காத்து கொள்ளும் பொழுது நாம் கையிட்டு செய்வதை எல்லாத்தையும் கர்த்தர் வாய்க்க செய்கிறார். வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் நிமித்தமாக கர்த்தர் எடுத்து பயன்படுத்தக்கூடிய உகந்த பாத்திரமாக நாம் மாற்றப்படுகிறோம். அவருடைய சித்தத்தை நம்மை கொண்டு இந்த உலகத்தில் ஸ்தாபிக்க ஆரம்பிக்கிறார்.